ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் டிஆர்பியிலிருந்து பிஓ எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டண்டான நியூஸ் தான். இப்போ எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க? ஏன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து நவம்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நவம்பர் மந்த் ஆயிடுச்சுன்னு ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன், தென் எக்ஸாம் டேட், யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், பட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த டெட் எக்ஸாம் கால் டிக்கெட் ஆல்ரெடி எஸ்டர்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நவம்பர் 15 வந்து பேப்பர் 1, நவம்பர் 16 வந்து பேப்பர் 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. தென் இப்போ ஃபிஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு நிறையா டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக எக்ஸாம் அட்டன் பண்ணலை, மார்க் கம்மியாக தான் வருது அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அந்த டெட் எக்ஸாம் அண்ட் பிஹெச்டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிஓ எக்ஸாம் தான். கரெக்டான வேலை வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக டேரெக்டாக இந்த 2025 கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சடனாகவே நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெட் எக்ஸாம் அண்ட் பிஹெச்டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டினா இந்த பிஓ எக்ஸாம் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி வித் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் தான். பட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 40, அதர் 45 வரைக்கும் இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். யாரெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நமக்கு தேவை, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். பட் யூஜி வித் பிஎட் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டெட் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை பிஹெச்டிஆர்பி வந்து நீங்கள் பிஹெச்சி வித் பிஎட் பண்ணிவிட்டு பிஹெச்டிஆர்பி அட்டன் பண்ணிட்டு இருக்க டீச்சர்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸ்டடி ஆஃப் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 10+2+3+2 2R1 2R1 அப்படிங்கிறது ஃபிஃபரில் வந்து பிஎட் வந்து 1 இயர் கோர்ஸாக இருந்தது, நவ் 2 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தது, 2 இயர்ஸ் கோர்ஸாக இருக்குது. அதனால் ஸ்டடி ஆஃப் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 10+2+3+2R1. ஸோ ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து பிஜி பண்ணியிருக்கலாம், எம்எட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அது யூஜி மினிமம் குவாலிஃபிகேஷன் யூஜி வித் பிஎட் ஸ்டடி ஆஃப் பேட்டர்ன் இந்த ஃபார்மெட் இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள். அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல் டிகிரியுமே இது வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ பர்டிகுலர் இந்த சப்ஜெக்டில் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போது நான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன் சார், நான் இது பிஓ எக்ஸாம்னு எனக்கு என்னன்னே தெரியாது சார், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், ஸோ நான் இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. 100% வந்து பாசிபிள். ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட அகாடமியில் பிஓ எக்ஸாமுக்கு நிறையா டெஸ்ட் பேஜஸ் வந்து போயிட்டு இருக்குது. லாஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பேஜஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தோம். அது க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதால் நிறைய டீச்சர்ஸ் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு நியூ டெஸ்ட் பேஜஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 50 டெஸ்ட் வரும். இந்த 50 டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் வெரி சிம்பிள், ஈஸியாக வந்து 110+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணினா. சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம ஆல் டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல் சப்ஜெக்ட்டுமே படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன மேட்சராக இருந்தாலும் பிஓ எக்ஸாம் சிலபஸை பொறுத்த வரைக்கும் காமன் டு ஆல் தான். ஆல் சிலபஸை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள் தான். யூனிட் வைஸ் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இந்த யூனிட்டில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே வெரி சிம்பிள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார். ஆஃப்டர் என்னன்னா என்னால் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முடியுமானா 100% வந்து பாசிபிள். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் மோடில் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ரிசீவ் ஆகும். அட் த சேம் டைம் ஈவினிங் 7 o'clock மேலே கீ ஆன்சருமே ரிசீவ் ஆகும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் வந்து புக்லெட்டாக ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் என்ன அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல். ஸோ டிகிரியில் ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே கவர் ஆகாது, இது டிகிரி லெவல் அப்படிங்கிறதுனால அதை ஃபேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியலுமே இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்லாம் பிடிஎஃபாக ரிசீவ் ஆகும். தேவை அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வில்லிங்காக இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தென் என்ன அப்படின்னா இப்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி வித் பிஎட் தான். ஸோ இதை மட்டும் நீங்கள் யூஜி வித் எனி டிகிரி வித் பிஎட் இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். எனி டிகிரி வித் பிஎட் அப்படிங்கிறத விட பர்டிகுலர் சப்ஜெக்டில் தான் அவங்க யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் காமனாக சொல்கிறது. எல்லோரும் கேட்குறது என்ன அப்படின்னா சார் டிகிரி வித் பிஎட் இருந்தால் எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் யூ ஆர் நாட் எலிஜிபிள்.
ஸோ பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் நீங்கள் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகே, இப்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நமக்கு எப்போ ஓப்பன் ஆகும், அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு டூரேஷன் எவ்வளோ நாள் கொடுப்பாங்க, எக்ஸாம் டூரேஷன் வந்து எவ்வளோ நாள் இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம தேவை அப்படின்னா, இப்போ ஃபோட்டோ. ஸோ ஒரு ஃபோட்டோ அது சைஸை பொறுத்த வரைக்கும் 40.0 kb சைஸ் இருக்கணும். சிக்னேச்சரும் சேம் தான். தென் பார்த்திங்க அப்படின்னா 10th SSLC சர்டிஃபிகேட் 500 kb இருக்கணும். தென் 12th சர்டிஃபிகேட், யூஜி டிகிரி சர்டிஃபிகேட், தென் என்ன அப்படின்னா ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட். அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து அதர் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன் சார், மைக்ரோ பயாலஜி பண்ணியிருக்கேன், பயோகெமிஸ்ட்ரி, ஏன்னா அதில் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள நீங்கள் ஈக்குவலன்ட், ஸோ இந்த சப்ஜெக்ட் டு இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஈக்குவலன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மைக்ரோ பயாலஜி இருக்குது, ஈக்குவலன்ட் டு சுவாலஜி, பயாலஜி, அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்தந்த யூனிவர்சிட்டியில் இந்த சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருந்தால் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து தெளிவாகவே நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். பட் யூஜி டிகிரி அண்ட் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் பட் எல்லாருக்குமே ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. ஸோ அந்த அதர் சப்ஜெக்ட் அவங்களுக்கு மட்டும் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அண்ட் பயாலஜி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி, ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎட் ஸோ சர்டிஃபிகேட், தென் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், தென் கேரக்டர் சர்டிஃபிகேட். இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷனில் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா கெசட் ஆஃபீஸரில் நீங்கள் வாங்கிக்கலாம். தென் வேலிட் ஐடி ப்ரூஃப், எனி ஐடி ப்ரூஃப் இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு வந்து யூ ஆர் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இதான் உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன் நம்ம ஃபைனல் சான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, வேக்கன்சி வந்து அதிகமான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸாமே ரொம்ப குயிக்காகவே கண்டக்ட் பண்ணி போஸ்டிங் அப்படிங்கிற வந்து ஸோ போட்டுருவாங்க. இதில் வந்து சிங்கிள் எக்ஸாம் தான், ஒரு 110+ மார்க் எடுத்தாலே ஈஸியாக வந்து போஸ்டிங் வாங்கக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். ஏன்னா இது ஒரு ஹை லெவல் ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கிறனால ஒர்க்கிங், ஸோ ஆல்ரெடி டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க டீச்சர்ஸ் கூட இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி வரணும், ஒரு ஹை லெவல் போஸ்டிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருமே கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இனி வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். ஸோ எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இனி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்டடீஸில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுமோ, ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸோ சக்ஸஸ் பண்ண முடியும். இனியும் ஒரு செகண்டு கூட நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். இனிமேல் படித்த என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. 100% வந்து பாசிபிள். இப்போ வரை நான் படிக்கவே இல்லை சார், இந்த வீடியோ பார்த்தா அடுத்த செகண்ட்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 2025 நீங்களும் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்க முடியும். இந்த 2025 மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் எப்போவுமே போஸ்டிங் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா பிஓ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இயர்லி ஒன்ஸ்னால் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுவே அதிகமான வேக்கன்சிஸ், நிறைய ரிட்டையர்மெண்ட் இருக்குது, அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால நிறைய வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. நிறைய வேக்கன்சிஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2023 நடந்த பிஓ எக்ஸாமு ரொம்ப கம்மியான மார்க் தான். ஸோ அதனால் 106 76 வரைக்குமே போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்குது. ஸோ நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக கண்டிப்பாக இந்த 2025 போஸ்டிங் வாங்க முடியும். கண்டிப்பாக வாங்குவீங்க. அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீடைல்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.